சமத்துவத்திற்கான குரல் கலையருவி சமூக ஊடக தொலைக்காட்சி. கலையருவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ACM ருமைஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் அறிவித்தலுக்கு பதில் கூறிய மஹிந்த ராஜபக்ச. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு. யாழில் தொப்புள் கொடியுடன் சிசுவின் சடலம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி இந்த விடயத்தை தனக்கு சாதகமான பிரசாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக எழுத்து மூல வேண்டுகோளை விடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள். அரசியலமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது என மேலும் தெரிவித்துள்ளார். நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலன்கள் கிட்டும் என்றால் அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்டுள்ள மஹிந்த ராஜபக்ச, நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை, அங்கிருந்து வெளியேற தயார் என குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போல நடந்து கொள்கிறார் என மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மறந்துவிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எழுத்து மூல வேண்டுகோள் விடுத்தால் எனக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற தயார் என்பதை நான் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்து அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்றிரவு அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் கல்வல சந்தி பகுதியில் இரவு போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு செய்ததாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே புத்திக வனதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தண்டனை கோவை சட்டத்தின் 183 மற்றும் 344 ஆகிய பிரிவின் கீழ் நீதிமன்றம் குறித்த உத்தரவை வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை கைது செய்து சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்குமாறும் விசாரணைகள் தொடர்பான மேலதிக விவரங்களை பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். පාර්ලිමේන්තුව යනකොට ඔයා දෙන්න පාරේ නවත්තලා කරන වැඩ බලන්න. ඔබතුමා පාර්ලිමේන්තුවද යන්නේද? ඔව් දැන් කොහෙද වාගේ ගෙදරද යන්නේ මේ පාරේ? අපි දන්නේ ඒක දන්නේ. මොඩා වගේ කතා කරන්නේ වාගේ ගෙදරද යන්නේ මේ පාරේ? යාපනයේ ඉඳන් යන ගමන් මේ පාර්ලිමේන්තුවට. මම මේක අනිවාර්යෙන් දානවා. දැන් ලැජ්ජාවේ බෑ මේන්. ඕගොල්ලෝ වගේ ඔෆිසර්ස්ලා දෙන්නේ තුන් දෙනෙක් ඉඳගෙන තමයි ඔය යරා වැඩ කරන්නේ. පාරේ මේ නිකම් මිනිස්සු නවත්තලා මිනිස්සුන්ගේ සල්ලි ගන්න ඔයාලා දෙන්නා වගේ කට්ටිය තමයි. එතකොට පොලිසිය සම්පූර්ණ නම නැති වෙනවා. අපේ තාත්තත් පොලිසිය දැන් මෙහෙම මේ VIP ලයිට් මේ මගුල් පාස් එක දීලා තියෙන ඔබතුමාට මේකවත් තේරෙන්නේ නැත්තම් මේ මගුල තේරෙන්නේ නැත්තම් ෆොටෝකෝපියක් තියෙන්නේ මොකද ඔය ෆොටෝකෝපියක් උඹට මම සිංගලෙන් කිව්ව තේරෙන්නේ නැත්තම් මේ මොනවද ලියලා තියෙන්නේ ෆොටෝකෝපියක් තියෙන්නේ මේක ෆොටෝකෝපියල් උඹ ෆොටෝකෝපියක් මම මේක පාර්ලිමේන්තුවේ ගහනවා මම නෑ හා ගහන්න යකා ඔයාලා වගේ යකෙක් ඕ ලෙවලුත් අරගෙන සාජන්ලා වෙලා ඔව් ඔයාලා ක්වොලිෆිකේෂන් පමුලොත් නෑ මේක තියන්නේ මේ පුත්කලයා කියනවා මේක පාර්ලිමේන්තුවේ සෙක්‍රටරි අත්සන් කරපු පාස් එක මේ මෝඩයා කියලා කියන්නේ මම ඔයාලට මේ මෝඩයා කියන්නේ කතා කරන්න ඉගෙන ගන්න හරි ඉගෙනගෙන තමයි මම මේක වීඩියෝ දානවා කතා කරන්නේ ඔයාලා වගේ මෝඩ මිනිස්සු ඕලවල් අරගෙන යුනිෆෝම් දාගෙන ආවිල්ලා කතා කරන්නේ මගේ ලෝය ඔයා රජේ யாழ்ப்பாணம் கைத்தடி முருகமூர்த்தி கோவில் பகுதியில் பரிதாபகரமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பிறந்த குழந்தையின் சடலம் தொப்புள் கொடியுடன் கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டது. கிணற்றுக்குள் குழந்தை இருப்பதை அவதானித்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சாவகச்சேரி காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இதேவேளை சாவகச்சேரி காவல் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலித்த செனவி ரத்னவின் வழிகாட்டலில் விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் 43 வயதான 3 பிள்ளைகளின் தாயான பெண் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கொலைக்கு உதவியவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில்
குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன.